குட் மார்னிங் தர்ஷிகா. ஹாப்பி மார்னிங் பிரீத்தி. ஓகே, என் பேரை கரெக்டாக சொல்லிட்டீங்க ரோல் ஆகாம. ஓகே, ஸோ நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த 3 நாளாக பார்த்தா அதே கரன்சி பற்றின இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் தான். ஏன்னா வந்து இப்போ நாட்டில் பெரிய பிரச்சனையே கரன்சி தான். அதை பற்றி எவ்வளோ பேசினாலும் ஓயாது. ஸோ இன்னைக்கும் எபிசோட் ஃபுல்லாக அதை பற்றி தான் பேச போகிறோம். பட் அதை பேசுறதுக்கு முன்னாடி வழக்கம் போல வியூவர்ஸை வெல்கம் பண்ணிடலாமா? பண்ணிடலாம். நேர்கள் அனைவருக்கும் புத்தம் புது காலை வணக்கம். பிரீத்தி, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 500,000 rupees நோட்டை தானே டிமானிட்டைஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா? இப்போ ஒரு புது விஷயம் கிளம்பியிருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த 5, 10, 20 rupees நோட்லாம் இருக்குல்ல, அதையும் நாங்கள் டிமானிட்டைஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் ஒரு காமெடியான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகாத்மா காந்தி வந்து இந்த வாட்டி வந்து ப்ரொஃபைல் பிக்சரை வந்து சேஞ்ச் பண்ணிட்டாரு நோட்ல. ஆமாம், ரொம்பவே அழகா இருக்கு இந்த வாட்டி. இந்த மகாத்மா காந்தியோட பிக், அதுவும் இந்த 2000 rupees நோட்ல ரொம்பவே ட்ரெண்டியா இருக்குல்ல இந்த 2000 rupees நோட்டு. அதாவது நம்ம இந்தியன் நோட் மாதிரி இல்லாம ஒரு டாலர்ஸ் அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வருது நம்மளுக்கு. எஸ், அது மட்டும் இல்லாம அந்த கலர் தான் பயங்கரம் வந்து கேட்சியா இருக்கு. பிங்க் கலர், அது கேர்லி கேர்லியா இருக்கு. சோ வந்து என்ன சொல்ல வராங்க, பெண்கள் தான் அதிகமா கரன்சி கையாளுறாங்கன்றத மனசுல கொண்டு பிங்க் கலர்ல கொடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். நிறைய விஷயங்கள் பேசலாம். இப்போ ஷோட ஃபர்ஸ்ட் செக்மெண்டான சூரியோதயம்ல இன்றைய நாளுடைய நல்ல நேரம், குளிகை, யமகண்டம், ராகுகாலம் பார்க்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. பார்த்துடலாமா? பார்த்துடலாம். இது சூரியோதயம். இன்று 22/11/2016 செவ்வாய்க்கிழமை, துர்முகி வருடம் கார்த்திகை மாதம் 7ஆம் தேதி. இன்று சூரியோதயம் 6:05. ராகுகாலம் மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரை. யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. குளிகன் பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. திதி நவமி. நட்சத்திரம் காலை 10:45 வரை மகம், பிறகு பூரம். சுப ஓரைகள் காலை 8 மணி முதல் 11 மணி வரை, பகல் 12 மணி முதல் 1 மணி வரை, மாலை 5 மணி முதல் 6 மணி வரை. யோகம் சித்த யோகம். சந்திராஷ்டமம் மகர ராசிக்கு. தர்ஷிகா, ஸோ அந்த நோட்டு பார்த்தீங்கன்னா கேர்லி கேர்லியான விஷயங்கள் பிங்க் கலர்லாம் பேசியாச்சு. ஸோ அதில் இருக்கிற கண்டென்ட்டை பற்றி பார்க்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சைடில் வந்து மங்கல்யானோட பிக்சர் இருக்கு. ஸோ நம்ம நாட்டில் ரொம்ப பெருமையான விஷயம் அது. ஸோ அதோட பிக்சர் வந்து 2000 rupees நோட்டில் இருக்கு. அண்ட் எல்லா நாட்டிலையும் பார்த்தீங்கன்னா அவங்க நாட்டில் டினாமினேஷன் எழுதியிருப்பாங்க. நம்ம இதில் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்லையும் இருக்கு, ஹிந்திலையும் இருக்கு. ஸோ 2 லாங்குவேஜ்லையுமே வந்து அந்த அமௌண்ட்டை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அண்ட் பின்னாடி சைட் பார்த்தீங்கன்னா 15 லாங்குவேஜில் எழுதியிருப்பாங்களாம் என்ன ருபி நோட் இது அப்படின்ற மாதிரி. அண்ட் அதில் பார்த்தீங்கன்னா நம்மளோட 13th பிளேஸ்ல நம்ம தமிழ் இருக்கு. நிறைய லாங்குவேஜஸ் நம்ம நோட்ஸ்ல இருக்கு. நம்மளுக்கு தெரிஞ்சது 2 லாங்குவேஜ் தான். அதை வச்சு தான் பொழப்ப ஓட்டி ஆகணும். ஸோ இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா லலிதாம்பிகைக்கு 1000 பேர்கள் இருக்கு. அந்த பேர்களோட காரணங்களையும் சோஸ்திரங்களையும் சொல்ல வராரு நம்மளோட இலக்கியம் இயக்கம் ஸ்ரீனிவாசன். பார்த்துடலாமா? பார்த்துடலாம். இது ஸ்ரீலலிதா சகஸ்ரநாமம். ஸ்ரீவித்யோபாசனாசக்தம் ஸ்ரீவித்யாபீடபூஷணம் ஸ்ரீவித்யாபினவம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணானந்த சத்குரும். அனைவருக்கும் இனி காலை வணக்கம். ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமம், அன்னையின் 1000 திருநாமங்களை ஒவ்வொரு நாளும் நாம் சிந்திக்கக்கூடிய மாபெரும் பேற்றினை நாம் பெற்றிருக்கிறோம். அந்த வகையிலே தேவியினுடைய அருமை திருநாமம் ஓம் மதநாசின் ஏ நமக. கர்வத்தை நசிப்பிப்பவளுக்கு வணக்கம். அவள் கர்வமற்றவளாக இருப்பதனாலே நம்மிடத்திலே தோன்றக்கூடிய கர்வத்தையும் அவள் நசித்து அருள் பாலிக்கின்றாள். அப்படி தேவியினுடைய தன்மை இருக்கிறதே, மதநாசினி. ஊமத்தும்பூ என்று ஒரு பூ இருக்கிறது. சிவபெருமானுடைய பூஜைக்கு மிக ஏற்ற பூ. இந்த மதநாசினி என்ற ஒரு அருமையான நாமத்திற்கு அப்படி ஒரு பொருள் சொல்லுகிறார்கள். இந்த ஊமத்தம்பூவை விரும்பி ஏற்பவள். சிவபெருமான் ஊமத்தம்பூவை விரும்பி ஏற்கிறான், தேவியும் ஊமத்தம்பூவை விரும்பி ஏற்கிறாளாம். இந்த ஊமத்தம்பூவை விரும்பி சாப்பிடுகிறாள் என்று கூட சொல்வார்கள். ஆனால் இந்த ஊமத்தம்பூ இருக்கிறதே, அந்த ஊமத்தம்பூவையோ இலையையோ காயையோ சாப்பிட்டால் என்ன நடக்கும் என்று சொன்னால் அவர்கள் பைத்தியமாக மாறிப்போய் விடுவார்கள்.
அப்படி பைத்தியக்காரனாக மாறக்கூடிய தன்மை அவனுக்கு நிச்சயமாக தலைக்கணம் வராது. அவனுக்கு எதுவுமே தெரியாது. தேவி இருக்கிறாளே, தான் மட்டும் கர்வமற்றவளாக இல்லை இருக்கிறாள் என்று சொல்லுவது மட்டும் போதாதாம், தன்னை சார்ந்தவர்களுடைய கர்வத்தையும் நசிப்பிப்பவளாக தேவி இருக்கிறாளாம். இப்பொழுது கர்வம் வராது நமக்கு என்று சொன்னால் எல்லாம் பராசக்தியினுடைய பரங்கருணையினாலே நடக்கிறது, நாம் இதிலே என்ன ஒரு விஷயம் என்று உணர்ந்தால் கர்வம் வராது. பக்தி என்று சொன்னால் நாம் என்ன நினைக்கிறோம்? புறச்சடங்குகளோடு சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். கோயிலுக்கு போவது, அர்ச்சனை செய்வது, அபிஷேகம் செய்வது, அலங்காரம் செய்வித்து நாம் மகிழ்ச்சி அடைவது, மாலைகளை பெரிதாக வாங்கி சார்த்துவது, அதற்கான பூஜை பொருள்களை கொடுப்பது, நைவேத்திய பொருள்களை கொடுப்பது, நிறைய நைவேதனம் செய்வித்து எல்லோருக்கும் விநியோகம் பண்ணுவது, இவையெல்லாம் தான் பக்தி என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். இவையெல்லாம் பக்தியின் புறச்சடங்குகள். பக்தி என்று சொன்னால் என்ன வர வேண்டும்? மனிதனுக்கு பொறுமை வர வேண்டும். கோயிலுக்கு போனால் திரை போட்டிருந்தால் நம்மால் 2 நிமிடம் இல்லை, 2 நொடி கூட நம்மால் காத்திருக்க முடியவில்லை. வருகிறோம், திரை போட்டிருக்கிறது, உடனடியாக பக்கத்தில் இருக்கிற இடத்திலே பரபரப்பாக கேட்கிறோம், திரை போட்டு ரொம்ப நேரம் ஆச்சா? எப்போ திரை போட்டார்கள்? எப்பொழுது விலக்குவார்கள்? அந்த 2 நொடிகள், செகண்ட்ஸ், ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ் என்று சொல்வார்களே, அதிலே கூட நமக்கு பொறுமை இல்லை. ஆனால் பக்தி என்று சொன்னால், அந்த பக்தியை ஒரு நாணயமாக எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், அந்த நாணயத்தினுடைய ஒரு பகுதி பக்தி என்று சொன்னால் மறுபகுதிக்கு பொறுமை என்று பெயர். நீங்கள் பகவான் ஷிரடி சாய்பாபாவினுடைய ஆலயங்களிலே பல இடங்களிலே எழுதி போட்டிருப்பார்கள், பார்க்கலாம். நம்பிக்கை, பொறுமை, இது ரெண்டும் ரொம்ப அவசியமான விஷயம். ஒரு நம்பிக்கை ரொம்ப அவசியம், பொறுமை ரொம்ப அவசியம். மகாகவி பாரதி உறக்கச் சொல்லுவான், பக்தி உடையார் காரியத்தில் பதறார், மிகுந்த பொறுமையுடன் வித்து முளைக்கும் தன்மை போல் மெல்லச் செய்து பயனடைவார். உலகில் சக்தி தொழிலே அனைத்துமெனில் சார்ந்த நமக்கு சஞ்சலம் ஏன், வித்தைக்கிறைவா கணநாதா மேன்மை தொழிலில் பணியனையே என்று சொல்லுவார் விநாயகர் நான்மணி மாலையிலே. வித்து முளைக்கும் தன்மை போல் மெல்லச் செய்து பயனடைவார். ஒரு விதையை மண்ணிலே ஊன்றிவிட்டோம் என்று சொன்னால் அந்த விதை எப்பொழுதும் முளைக்கும், அதற்கான கால அவகாசம் இருக்கிறது. அந்த முளை இருக்கிறது, அந்த வித்து இருக்கிறதே, அது மெதுவாக முளை விட்டு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக கடினமாக இருக்கக்கூடிய இந்த பூமியை அந்த எளிதாக மிகவும் சோ சாஃப்ட் என்று சொல்வார்கள், அப்படியான முளை இருக்கிறதே, கடினமான பூமியையும் அப்படியே ஈரப்பதமாக்கி முளைத்து கொண்டு மேலே வரும். அது பொறுமையாக மேலே வரும், அவசரப்படாது. தாத்தாவும் பேரனும் பூச்செடியிலே வைப்பதற்காக கடைக்கு போய் பூச்செடியினுடைய விதையை வாங்கி கொண்டு வந்தார்கள். பேரனிடத்தில் கொடுத்து, நீ வைப்பா, நீதான் வளரும் பிள்ளை என்று தாத்தா சொன்னார். பேரன் கொண்டு போய் அதை மண்ணிலே ஊன்றினான். செடி வளரும் என்று காத்து கொண்டிருக்கிறார்கள். 1 வாரம் 10 நாள் ஆகிவிட்டது. பேரனிடத்தில் தாத்தா கேட்கிறார், என்னப்பா போய் பார்த்தாயா, செடி வளர்ந்து விட்டதா என்று ஆர்வமாக. ஒரே மனநிலை வந்துவிடும். வயதானால் குழந்தை மனநிலை வந்தால் தாத்தாவுக்கும் பேரனுக்கும் மேட்ச் ஆகும், பாட்டிக்கும் பேத்திக்கும் மேட்ச் ஆகும். அப்படி ஒரே மனநிலை. ஆகையினாலே தான் குழந்தையையும் பெரியவர்களையும் ஒரே பக்குவத்திலே பார்த்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுவார்கள். பேரனிடத்தை கேட்கிறார், பார்த்தாயா இன்னும் முளைத்து விட்டதா என்று சொல்லி. ஆமாம் தாத்தா, நான் நேரடியாக தினசரி போய் பார்த்து கொண்டே இருக்கிறேன். என்ன ஆயிற்று, முளைக்கவே இல்லை அந்த விதை. ஏன் இவ்வளவு நாளாக முளைக்காமல் இருக்கிறது? நான் பார்த்து பார்த்து வருகிறேன் தாத்தா, ஒவ்வொரு நாளும் மண்ணை தோண்டி பார்த்து விதை நன்றாக இருக்கிறதா என்று பார்த்துவிட்டு மறுபடியும் மூடிவிட்டு வந்து விடுவேன் என்று சொல்லி தினசரி விதையை மண்ணிலே இருந்து தோண்டி எடுத்து மறுபடியும் மண்ணுக்குள்ளே ஊன்றினால் எப்பொழுதும் விதை முளைக்கும். அப்படி அல்ல, அந்த விதையை ஊன்றிவிட்டு காத்திருக்க வேண்டும், பொறுமையாக காத்திருக்க வேண்டும். வித்து முளைக்கும் தன்மை போல் மெல்லச் செய்து பயனடைவார். என்ன காரணம்? பக்தியினுடைய பொறுமை, இவ்வளவு பெரிய பொறுமை. பக்தியினுடைய பொறுமைக்கு என்ன இவ்வளவு பெரிய விசேஷம் என்று சொன்னால், எல்லாம் பராசக்தியின் கருணையினாலே நடக்கிறது. உலகில் சக்தி தொழிலே அனைத்துமெனில் சார்ந்த நமக்கு சஞ்சலம் ஏன் என்று கேட்பார். இன்னொரு இடத்திலே சொல்லுவார், மூட நெஞ்சே 30 கோடி உரை உரைத்தேன், இன்னும் மொழிவேன், ஏது நிகழிலும் நமக்கேன் என்றிரு, தலையில் இடி விழுந்தாலும் சஞ்சலப்படாதே, பராசக்தி உளத்தின்படி உலகம் நிகழும். இந்த உலகம் நடக்கிறது, எந்த தன்மையிலே நடக்கிறது? பராசக்தி உளத்தின்படி உலகம் நிகழும்.
அப்படி ஒரு உயர்ந்த நிலை, அதுதான் பக்தி. பக்தியினுடைய மிகப்பெரிய வெளிப்பாடு பொறுமை. நாரதருக்கு ஒரு நாள் மிகப்பெரிய கர்வத்தோடு சென்று கொண்டிருந்தார். கர்வத்தோடு சென்று கொண்டிருக்கிற நாரதரை ஸ்ரீமன் நாராயணன் கண்டு கொண்டான். வாருங்கள் நாரதரே, நன்றாக இருக்கிறீர்களா? மூங்குலகிலும் உங்களை போன்ற ஒரு பக்தரை பார்க்க முடியாதே, எப்படி இருக்கிறீர்கள் என்று கேட்டார். கேட்டவுடனே நாரதருக்கு ரொம்ப சந்தோஷம். ஏற்கனவே அவர் மனதிலே கர்வத்தோடு இருக்கிறார், நான் தான் பெரிய பக்தன் என்று சொல்லி. பகவான் வேறு கேட்டு விட்டாரா? உடனே நாரதர் கேட்கிறார், என்னை விட ஒரு பக்தனை நீங்கள் சந்தித்திருக்கிறீர்களா பிரபு என்று கேட்டார். உடனே நாரதருக்கு சற்று பாடத்தை புகட்ட வேண்டும் என்று முடிவு பண்ணிவிட்டார் பகவான். பார்த்திருக்கிறேன், பூலோகத்திலே ஒருவன் இருக்கிறான் என்று சொல்லி ஒரு முகவரியை சொன்னார். சொன்ன உடனே அந்த வீட்டிலே இருக்கிறானே ஒரு பக்தன், அவன்தான் என்ன செய்கிறான்? மிகப்பெரிய அளவிலே பக்தி செய்கிறான். அப்படியா? எங்கே இருக்கிறான்னு சொல்லுங்கள், அந்த முகவரியை காட்டுங்கள். அந்த முகவரியை காட்டுங்கள் என்று சொன்ன உடனே அந்த முகவரியை காட்டி அடுத்த கணமே நாரதர் அந்த வீட்டிலே நிற்கிறார். விடியற்காலை நேரம் அது. அப்படி விடியற்காலை நேரத்திலே அவன் நின்றவுடனே அந்த வீட்டிலே ஒரு விவசாயி இருக்கிறான். அவன் வேகமாக வெளியே வந்தான். வானத்தை நோக்கினான், நாராயணா என்று சொல்லி கையை கூப்பினான். விவசாய வேலை பார்க்க போய்விட்டான். பிறகு அவன் நாமத்தை சொல்லவே இல்லை. அவனுடைய வேலையை பார்த்து கொண்டே இருக்கிறான். மாலை நேரம் வந்துவிட்டது. விவசாய பணிகளை எல்லாம் முடித்து கொண்டு கை கால்களை கழுவி கொண்டு மீண்டும் வந்தான். வானத்தை நோக்கி சூரியனுடைய அஸ்தமன அந்த தரிசனத்தை பார்த்து நாராயணா என்று சொல்லிவிட்டு வீட்டுக்குள்ளே போய் விட்டான். சாப்பிட்டான், படுத்தான், தூங்கிவிட்டான். நாரதருக்கு ரொம்ப கோபம் வந்து விட்டது. அடுத்த கணம் நாராயணர் முன்னாலே நிற்கிறார். காலையில் ஒரு முறை, மாலையில் ஒரு முறை, 2 முறை தான் சொன்னான் நாராயணா என்று சொல்லி. அவனை போய் பெரிய பக்தர் என்று சொல்லுகிறீர்களே, நான் சதா சர்வ காலமும் உங்கள் நாமத்தை சொல்லிக்கொண்டே இருக்கிறேனே என்று சொன்னார். சொன்ன உடனே பகவான் என்ன செய்தார்? ஒரு எண்ணெய் கிண்ணத்தை அவர் கையிலே கொடுத்து, இதை நீ கையிலே வைத்துக்கொள்ள வேண்டும். இந்த எண்ணெய் கிண்ணம் முழுக்க தழும்பி போய் நிற்கிறது. இந்த எண்ணெய் கிண்ணத்தில் இருக்கக்கூடிய அந்த எண்ணெய் ஒரு சிறிது கூட கீழே சிந்தாமல் நீ உலகத்தை வலம் வர வேண்டும் என்று சொல்லி கையிலே கொடுத்து விட்டார். எண்ணெய் கிண்ணத்தை கையிலே பார்த்தபடியே அப்படியே சுற்றி வந்து கொண்டே இருக்கிறார். கீழே சிந்தக்கூடாது, கீழே சிந்தக்கூடாது, கீழே சிந்தக்கூடாது என்று சொல்லி சுற்றி வந்து பகவான் இடத்துல மீண்டும் பொறுப்போடு சேர்த்து விட்டார். அப்பாடா, சிந்தாமல் வந்து விட்டேன் என்று சொன்னார். அப்பொழுது பகவான் கேட்டார், இப்பொழுது எத்தனை முறை உன்னால் என் நாமத்தை சொல்ல முடிந்தது? உங்கள் நாமத்தை சொல்லுவதா? கையிலே இருக்கக்கூடிய எண்ணெய் கிண்ணம் சிந்தாமல் இருக்க வேண்டும் என்பதல்லவா என் கவனம் இருந்தது. யோசித்துப்பார். மிகப்பெரிய குடும்ப பாரத்தை சுமக்கிறவன் எல்லாவற்றையும் சுமந்து கொண்டு காலையிலும் மாலையிலும் 2 வேளை என் நாமம் சொல்லுகிறான். ஆனால் ஒரு எண்ணெய் கிண்ணத்தை சுமந்திருக்கக்கூடிய உன்னால் ஒரு நிமிடம் கூட, ஒரு தடவை கூட சொல்ல முடியவில்லை. யார் பக்தன் என்று கேட்டார். நாரதர் பாதங்களிலே விழுந்து வணங்கி, கடவுளே, என்னுடைய கர்வத்தை நசித்தமைக்கு நன்றி என்று சொன்னார். அப்படி தேவியானவள் என்ன செய்கிறாள்? நம்முடைய கர்வத்தை நசிக்கிறாள். கர்வத்தை நசிப்பிப்பவளுக்கு வணக்கம் என்று சொல்லக்கூடிய திருநாமம்தான் அற்புத திருநாமம். ஓம் மதநாசின்யை நமக என்று சொல்லக்கூடிய திருநாமம். இந்த திருநாமம் நம்முடைய கர்வத்தையும் நசித்து உண்மையான பக்தியை ஏற்படுத்த வேண்டும் என்ற பிரார்த்தனையை இந்த விடியற்காலையிலே வேந்த தொலைக்காட்சி மூலமாக வைத்து லலிதா சகஸ்ரநாமத்தினுடைய அருமை திருநாமங்களை தொடர்ந்து சிந்திப்போம். நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.